ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி நம்ம ஈஸியாக நல்லா கெடாமல் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் டெலிஷியஸாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் வச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். இது நல்லா இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். இப்போ இது 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துகிட்ருக்கேன், முழு நெல்லிக்காய். இதை நல்லா ஒரு 15 நிமிஷம் சாதா கோல்டு வாட்டரில் நம்ம ஊற விட்டுடலாம். ஊற விட்டுட்டோம்னா நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அழுக்குகள், மண், தூசி எல்லாமே சுத்தமாக வந்துடும். 1/4 மணி நேரம் கழித்து இது போல் ஒரு ஒயிட் கிளாத் இல்லைனா ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா காத்தார வச்சிடலாம், ஃபேன் காற்றுல. அதோடு இதில் இந்த துணியை போட்டு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம். நெல்லிக்காயில் தண்ணியே இருக்கக்கூடாது, சுத்தமாக நல்லா ட்ரை ஆக்கிடணும். நம்ம இது முதல்ல ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊறட்டும், அழுக்குகள் எல்லாம் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நெல்லிக்காயை தண்ணியில் போட்டு கரெக்டாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஒரு சில நெல்லிக்காயில் இது போல் ப்ரௌன் கலரில் டாட் இருக்கும். இதில் பாருங்கள், ஒரு நெல்லிக்காயில் அதிகமாகவே இருக்குது பாருங்கள். இது ஏன்னா இது மூட்டையில் கட்டி வரும்போது நமக்கு அடிப்படும், கருப்பாயிடும். இதை நம்ம கத்தியில் லைட்டாக நம்ம கீறி எடுத்துடலாம். கீரி எடுத்துகிட்டு இது போல் ஒரு சுத்தமான நெல்லிக்காயாக நம்ம மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுட்டேன். நல்லா காயட்டும். நல்லா ஒரு 1/2 hour நல்லா காயணும். இந்த ஒரு முனை துணியை எடுத்து நல்லா தொடச்சி விட்டுடணும், ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு இட்லி பாட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா காய வச்சாச்சு. நல்லா காட்டன் கிளாத்தில் தொடச்சி எடுத்துட்டேன், ஈரமே இல்லை பாருங்கள். இதில் இருந்த ப்ரௌனாக இருந்ததுலாம் கொஞ்சம் பிளாக் மார்க்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா சீவி எடுத்துட்டேன். இப்போ நல்லா காய வச்சு எடுத்த இந்த நெல்லிக்காயில் ஒரு முழு எலுமிச்சம்பழம் ஜூஸை நம்ம அதில் பிழிஞ்சு விட்டுடலாம். அதோடு நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நம்ம பயன்படுத்தும் போது பேக்கெட் பவுடர்லாம் யூஸ் பண்ணாமல் கறிமஞ்சள் வாங்கி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். மிளகாய் பவுடர் நம்ம ரெடி பண்ணும்போதே கூடவே இப்போ நம்ம எடுத்துக்க கூடிய நெல்லிக்காய் 1/2 கிலோன்றதுனால நல்லா ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டு அதோடு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு முழு எலுமிச்சம்பழம், மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு 3 hours நல்லா தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ நெல்லிக்காயில் ஒரு முழு எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சு விட்டாச்சு, மஞ்சத்தூளும் போட்டாச்சு. 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/2 கைப்பிடி அளவுக்கு உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணிலாம் எதுவும் விட வேணாம். நல்லா குலுக்கி விட்டு 3 hour ஊற விட்டுட்டோம்னா, தட்டு போட்டு ஊற விட்டுட்டோம்னா உப்பு கரைஞ்சது வரைக்கும் நம்ம அதில் நல்லாவே ஊறிடும். கரையாத உப்பு மஞ்சள் நம்ம சேர்க்க வேணாம், அதை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே நான் குலுக்கி விட்டுட்டேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி விட்டுடலாம். 3 hours நல்லா ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நெல்லிக்காயில் கரெக்டாக ஒரு 4 hours ஆயிடுச்சு. லெமன் ஜூஸு அதோட மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு நல்லா ஊற விட்டுருந்தோம் இல்லையா, அது. இப்போ இதை இட்லி பாட்டில் நம்ம இதை வச்சிடலாம். இப்போ இதில் நல்லாவே ஊறிட்டுருக்கோம். இட்லி பாட் நல்லாவே சூடேறிடுச்சு. இதில் நம்ம வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு குக் ஆகிடும். ஊற விட்ட மொத்த நெல்லிக்காயும் வச்சாச்சு. இந்த மஞ்சள் உப்பு நமக்கு யூஸ் ஆகாது, இதை நம்ம கீழே ஊற்றிடலாம். நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு நம்ம வறுத்து பொடி செஞ்சு போட வேண்டிய பொருட்கள் பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஒரு 2லேருந்து 3 அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது போல் பொடியாக காய வச்சு எடுத்துக்கோங்க, வெயிலில் காய வச்சு. அப்படி இல்லைன்னா பவுட்ரு சேர்த்துக்கோங்க. பவுட்ரு விட இது ரொம்பவே நல்லது. இதை நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்து நம்ம வச்சுக்கணும். அதே போல் 15 வற்றல் மிளகாய் இருக்குது. இந்த 15 வற்றல் மிளகாவை நம்ம பெருங்காயம் பொரிச்சு எடுத்த எண்ணெயிலேயே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிளகா நெடி ஏறாமல் இருக்கும், வாசனையும் நல்லா அருமையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், கட்டி பெருங்காயம் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது ஆயிலில் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் குறைவாக வச்சு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரும். இல்லைன்னா எண்ணெயில் ரொம்ப கரிஞ்சு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், பெருங்காயமும் வற்றல் மிளகாவும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்தது 2 சேர்த்து அரைச்சிக்கலாம். வெந்தயத்தை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கரெக்டாக நான் 7லேருந்து 8 நிமிஷம் வேக விட்டேன். அதுவே பாருங்கள், கட் பண்ணி விட்ட மாதிரி எவ்வளோ அழகாக நமக்கு பொழந்துக்கிட்டு வந்திருக்கு, அழகாக. இப்போ நம்ம இதை நல்லா ஆற விட்டு நம்ம ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், கொட்டைகளை நீக்கிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 1 டீஸ்பூன் வெந்தயத்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு எண்ணெய்லாம் எதுவும் விட தேவையில்லை. லைட்டாக பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துக்கணும், கருக விட்டுறக்கூடாது. நம்ம எடுத்துக்கிட்ட 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு நம்ம சேர்க்கக்கூடிய வெந்தயம், மிளகாய், பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே கரெக்டான அளவுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வெந்தயம் இது போல் நல்லா அந்த பொன்னிறமாக செவந்து வந்துடுச்சு.
இப்போ இதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் கட்டி பெருங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். பவுடர் பெருங்காயமும் சேர்க்கலாம். பவுடர் பெருங்காயம் சேர்த்தாக்கா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். கட்டி பெருங்காயம் ரொம்பவே நல்லது. நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ அருமையாக பெருங்காயம் கட்டி பெருங்காயம் பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய். இப்போ இதில் வற்றல் மிளகாவை சேர்த்து நம்ம வறுப்படுத்தி எடுத்துக்கலாம். இப்போ இதை ட்ரையாக வறுத்தோம்னா மிளகாய் நெடியாக இருக்கும். இப்படி நம்ம வறுத்து எடுத்தோம்னா வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். நெடியும் நமக்கு ஏறாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரையாக வறுக்கிறத விட இப்படி வறுத்தோம்னா ரொம்பவே நல்லது. சீக்கிரம் நமக்கு மிக்சியில் பவுடர் ஆகியும் வந்துடும். வாசனை அருமையாக இருக்கும். இது போல் பொன்னிறமாக எடுத்துக்கலாம். அதிகமாக செவந்து வரக்கூடாது. இப்போ இதை ஆற விட்டு மிளகாய் தனியாக நம்ம மிளகாவும் பெருங்காயமும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே போல் வெந்தயத்தை தனியாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக பவுடர் பண்ணி பாருங்கள். நம்ம கத்தியில் கீறி விடாமல் எவ்வளோ அருமையாக பொழந்து வந்திருக்கு பாருங்கள். அதான் இதோடைய தன்மை. நம்ம லெமன் மஞ்சள் எல்லாம் சேர்க்கும்போது அதுவே நமக்கு கரெக்டாக கன்வீனியண்ட்டாக வந்துடும். எவ்வளோ அருமையாக அந்த மேல் தோல் உறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக கரெக்டாக 7 மினிட்ஸ் தான் நான் குக் பண்ணேன் இட்லி பாட்டில் வச்சு. இப்போ இதை நம்ம கைகள்லேயே ஈஸியாக எடுத்துடலாம். இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போது இது பாருங்கள், நம்ம ஈஸியாக கஷ்டமே படாமல் எடுத்துடலாம். அழகாக வந்துடும். அதுவே வந்துடுது பாருங்கள். நேச்சுரலாக அதில் கொடுத்துருக்கக்கூடிய கோடுகள்லேயே கரெக்டாக அது வந்துடும். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்படியே ஒவ்வொரு நெல்லிக்காயிலையும் இருக்கக்கூடிய சீட்ஸை நம்ம எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையிலேயே நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சு எடுத்த நெல்லிக்காய் எவ்வளோ அழுக்கழுக்காக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பீஸும் சூப்பராக இருக்குது. இதோட சீட்ஸ்லாம் இது போல் தனியாக வந்துடும். நமக்கு எடுத்துடலாம். இதில் பாருங்கள் இந்த தண்ணி அப்படியே இருக்குது. இது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம மிளகாவும் இந்த கட்டி பெருங்காயமும் தனியாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஜாரில் நைஸாக. வெந்தயத்தை தனியாக ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு 1/2 hour காத்தார விட்டுருங்க. இதில் தண்ணிலாம் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடணும். 1/2 மணி நேரம் நல்லா ஃபேன் காற்றுல காத்தார விட்டுருங்க. இந்த மெத்தடில் செஞ்சோம்னா நமக்கு ஊறுகாய் நல்லா கெடாமல் நீண்ட நாள் நமக்கு ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாமல் நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போது வற்றல் மிளகாயும் பெருங்காயம் சேர்த்துருக்கேன், கட்டி பெருங்காயம். இதையும் நல்லா நம்ம நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், வற்றல் மிளகாவும் பெருங்காயமும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இது போல் கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. வெந்தயம் இதே போல் நைஸாக எடுத்தாச்சு. இதுவும் பாருங்கள் கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வானலில் 50 ml மேலே 75 ml இருக்கும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டை நீக்கி வச்சுருக்கக்கூடிய நெல்லிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சதும் இந்த கொட்டை நீக்கி வச்சுருக்கக்கூடிய நெல்லிக்காயை இதில் தள்ளிடலாம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், அழுக்கழுக்கா. இப்போ நம்ம இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெந்தயம், வற்றல் மிளகாய், பெருங்காயம் பவுடர் இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயிலில் நல்லா மிளகாத்தூளும் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாமே மசாலா போட்டாச்சு. இப்போ ஒரு கிளறி விட்டுடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் போடலாம். அப்போ தான் மிளகாய் தூள் நேரம் மாறாமல் இருக்கும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஊறுகாயில் கொஞ்சம் போல் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம முதல்ல மஞ்சத்தூள், அதே போல் கல்லுப்பு, லெமன் எல்லாமே சேர்த்துருந்தோம். அதில் கல்லுப்பு கொஞ்சம் கரையாமல் இருந்தது. அதை நம்ம எதுலேயும் சேர்க்கலை. அதனால் இப்போ ஊறுகாயில் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ இந்த சின்ன டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அதுக்கு மேலே வேண்டாம். இது நல்லா ஊறிச்சுன்னா, நைட்டு நல்லா ஊறிடுச்சுன்னா காலையில் எடுத்தோம்னா உப்போட அளவு, எண்ணெயோட அளவு எல்லாமே குறைவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஊறுகாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் மிதமாக இருந்ததுன்னா, நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஊறுகாயில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஊறுகாய் நல்லா எண்ணெயை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணோடனே நம்ம ஒரு நாள் நைட்டு நல்லா ஊற விட்டுட்டு காலையில் எடுக்கும்போது நம்ம சேர்க்கக்கூடிய ஆயில் முக்கால் அளவுக்கு நல்லாவே ஊறிட்டுருக்கும் ஊறுகாயில். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம ஸ்டவ்லேருந்து வானல் வந்து இறக்கி விட்டுடலாம். நல்லா வந்து காத்தாறட்டும். காத்தாறினோடனே நம்ம உள்ளே ஒரு கரண்டி மட்டும் வச்சுட்டு மேலே அப்படியே தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். ஓவர் நைட்டு நல்லா ஊறட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எடுத்து நல்லா குலுக்கி விட்டுட்டு வெயிலில் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் கொஞ்சம் காய வைங்க. காய வச்சுட்டு ஒரு கண்ணாடி ஜார் அப்படி இல்லைன்னா வந்து பீங்கான் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வெளியே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணாலே நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 வீக்குக்கு ஒன்லி வந்து நம்ம செஞ்சுருக்க ஊறுகாய் கம்மி தான். நம்ம வந்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓவர் நைட் நல்லா ஊற விட்ட ஊறுகாய் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் நம்ம சேர்த்த எண்ணெயானது தனியாக வந்து இது போல் பிரிஞ்சு வந்துடணும். அப்போ தான் நம்ம ரெடி பண்ணியிருக்க ஊறுகாய் வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இதை நல்லா ஒரு குலுக்கி விட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு வெயிலில் லைட்டாக வச்சு 1 hour லைட்டாக நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு வெயிலில் கிளறி விட்டு ஒரு கண்ணாடி ஜாரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கடைசியாக உங்களுக்கு வந்து காட்டணுன்றதுக்காக தான் வந்து இது நான் கரெக்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டால் தான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.